ஹலோ மக்களே, நான் பிரியா. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எறா ஊறுகாய் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நம்ம பார்த்துடலாம். எறா ஊறுகாய் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு நம்ம எறா வாங்கும்போது சின்ன சின்ன எறா வாங்கினா நல்லா அந்த காரம்லாம் நல்லா உப்பு இதெல்லாம் நல்லா இறங்கும். ஸோ நான் இன்றைக்கி கடல் எறா தான் எனக்கு கிடச்சிது. 1 kg வாங்கினோம். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு கொலாண்டரில் போட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டுற மாதிரி நம்ம போட்டு வச்சிடணும். அதுக்கு அடுத்தது பூண்டு. இதுக்கு நான் 250 கிராம் பூண்டு எடுத்துக்கிட்டேன், தோல் நீக்கிட்டு. அதுக்கு அடுத்தது இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி. இது ஒரு 250 கிராம் தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இஞ்சி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைக்கும் பொழுது உங்களுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக வினிகர் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம இது கூட பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 250 ml ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறாவை நம்ம போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இறாவில் அந்த வாட்டர் கண்டென்ட்டெல்லாம் எடுத்துடணும். இறாவில் அந்த வாட்டர் கண்டென்ட் இருந்துருச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். உங்களுக்கு இந்த மாதிரி இறாவை வதக்கும்போது வாட்டர் வர வாட்டர் எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதில் வாட்டர் ஃபுல்லாக இருக்காது, லைட்டாக இருக்குது. எல்லாமே நல்லா அந்த வாட்டர்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாய் செய்யணும். ஏன்னா இறாவில் தண்ணி இருந்துச்சுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இறா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி இறா பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து வச்சுட்டு வானலில் நம்ம இந்த எண்ணெயை நம்ம ஒரு 250 ml போட்டுட்டு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம ரோஸ்ட் வதக்கணும். வதக்கும்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நம்ம இறா ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே பேனில் தான் நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். போட்டு மிதமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வதக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிட்டேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே இஞ்சியோட காரமும் இருக்கும். சிலர் காரமாக கேட்பாங்க, சிலர் காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்தது பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இறாவை அதில் சேர்த்துட்டோம்னா இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதாவது கடுகு, வெந்தயம் இது ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி வச்சுருந்தோம். அது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான் மக்களே, எறா ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.